வணக்கம். ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு இன்னைக்கு இந்த கூலி படத்தினுடைய அப்டேட். கூலி திரைப்படம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து தொடக்கத்திலிருந்தே அந்த ஒரு பாட்டு வெளியே வந்தது. டி ராஜன் ஸ்டைல் ஒரு பாட்டு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரஜினி ஏதோ ஒரு தங்க கடத்தல் பண்ற மாரியான ஒரு கதை மாரியே கான்செப்ட். அதிலேயே அத நினைத்தாலே இனிக்கும்ல. பழைய 79, 78ல வந்து அந்த ரஜினியோட அந்த அப்பனும் தாத்தனும் வந்தார்கள், போனார்கள் அப்படின்னு அந்த ரஜினி பேசுற ஸ்டைல்ல அந்த பாட்ட பாடுற மாரியான ஒரு கான்செப்ட். அதிலிருந்தே ஒரு விதமான ஈர்ப்பு இந்த படத்தை பத்தி வந்துச்சு. வழக்கமா ரஜினி படம்னா ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஒரு எதிர்பார்ப்பு வரும். இப்ப ரஜினியோட டயலாக்லாம் முன்கூட்டியே வந்துரும். "என் வழி, தனி வழி" அப்படிங்கிறது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்றான். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து எந்த படமா இருந்தாலும் ரஜினி படம் வந்து வருவதற்கு முன்பே ஒரு எதிர்பார்ப்பை தரும். அது காரணம் ரஜினிங்கிற அந்த காந்தம் மட்டும்தான். எந்த நடிகர் படம் வந்தாலும் எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஆனா ரஜினி படம் மட்டும்தான் பெரிய லெவல்ல அது டாக்கா இருக்கும். அது 74 வயசுலயும் ரஜினிக்கு தொடர்ந்தது தான் ஒரு பெரிய மேஜிக் ரஜினி. இப்ப கூலி திரைப்படம் வந்து அந்த படத்தோட ஸ்டில்லு, அந்த சங்கிலி இழுத்து பிடிச்சு நிக்கிற மாரியான விஷயங்கள், கூலிங் கிளாஸு இதெல்லாம் 74 வயசுல ஒரு தோற்றத்துல அவர் நிக்கிறப்ப, இன்னும் அவர பார்த்தா ஒரு சுறுசுறுப்பும், தன்னம்பிக்கையும் வருது. 74 வயசுல ஒரு மனிதர் இவ்வளவு தூரம் பண்ண முடியுமா? அப்படின்னு. அந்த மாரி கூலி படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்களும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவாரஸ்யம். ஏன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து ரஜினிகாந்தோட பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா 85, 86ல வந்தது மிஸ்டர் பாரத். அதுக்கு முன்னாடிலாம் நெறைய வில்லனா நடிச்சிருக்காரு. ரஜினியோடயும் நடிச்சிருக்காரு. கமலஹாசன் அவர்களோடயும் அவர் நடிச்சிருக்கிறாரு. சத்யராஜ் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நடிகர். வில்லனா இருந்தாலும், ஹீரோவா இருந்தாலும் நல்ல காமெடியா நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மிஸ்டர் பாரத்ல ரஜினி, சத்யராஜ் 2 பேருமே அந்த "என்னம்மா கண்ணு" அப்படிங்கிற அந்த ஸ்டைல்ல பாடுற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கும். அந்த சாங்கு, வரிகள், கெத்து, தோரணை அது 2 பேருக்குமே அமையும். அந்த இதுல ரஜினி, சத்யராஜ் எடுத்துட்டு வேற யாரும் இப்படி போட்டி போடுற மாரி இருந்தா கூட அந்த அளவுக்கு எடுபடாது. அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அவர் மலேசியா வாசுதேவன், எஸ்பிபி வாய்ஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு காம்போ வருது. ஆனா ரஜினிகாந்த் ஹீரோவாவே இருக்காரு. சத்யராஜ் அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா நெறைய போயிட்டாரு. இருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினிகாந்துடன் அவர் இணையறாருங்கிறது அது ஒரு எதிர்பார்ப்பு. ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாரு. அடுத்து சத்யராஜ் அவர்கள் இதுல வர்றாங்கங்கிறது ஒரு நேம். அதையெல்லாம் தாண்டி அமீர்கான் நடிக்கிறார். அமீர்கான் இந்திய அளவில் வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டார். அவருடைய படங்கள் வந்து கமர்ஷியல் கான்செப்ட்ங்கிறதையும் தாண்டி ஒரு பேசுபொருளா இருக்கும். ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் எடுப்பார். குறிப்பா இந்த கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை இதுவெல்லாம் கான்செப்ட வச்சுலாம் அவர் எடுத்த படங்கிறது பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் யோசிச்சு எடுக்கக்கூடியவர். அவர் ரஜினிகாந்தோட இணையறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப கண்டிப்பா அவருக்கான கனமான கதாபாத்திரத்தை தான் குடுத்திருப்பாங்க. அப்போ அமீர் கான் ஒரு ரோல்ல வர்றாருன்னா, அது எப்படிப்பட்ட ரோலா இருக்கும்? அப்படின்னு கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு தருது. அதையெல்லாம் விட நாகார்ஜுன். நாகார்ஜுன் தெலுங்குல பெரிய ஆளா இருந்தாலும், தமிழ்நாட்டிலயும் அவர நெறைய பேருக்கு தெரியும். அவருடைய படங்கள் வந்து தமிழ்நாட்டிலயும் அவருக்கு ஒரு மாசு உண்டு. ஏன்னா, ஒரு துருதுருன்னு நடிக்கக்கூடியவரு நாகார்ஜுன். ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் அவரையும் தமிழ்ல பார்க்கணும். நல்லா பாருங்களேன், இந்த சினிமா வந்து பலர வந்து வித்தியாசமாவும், நீண்ட இடைவெளிக்கு பிறகும் நமக்கு வந்து காண்பிக்க போகுது. அந்த விதத்துல கூலி வந்து ரொம்ப எதிர்பார்ப்ப தருது. உபேந்திரா. உபேந்திரா தமிழர்களுக்கு பெரிய பரிச்சயம் இல்லைனாலுமே, தென்னிந்திய அளவில் மார்க்கெட்டுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஆளு உபேந்திரா. கேரளால இருந்து முக்கியமான நடிகர். இப்படி ஒரு ஒரு மாரியான இந்த படத்தில் இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்க வைப்பதற்கான பல சுவாரஸ்யமான காரணிகள வந்து இயக்குனர் லோகேஷ் வந்து இந்த படத்துல சேர்த்திருக்கிறார். நான் இந்த படத்த தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள நான் கணிக்கிறது எப்படின்னா, வழக்கமான லோகேஷ் கனகராஜ் படமா அது இருக்கக்கூடாது, இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா, இது ரஜினிக்காக சில மாற்றங்கள் அவர் செஞ்சிருப்பாங்க. அது நல்ல விதமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வழக்கமான லோகேஷ் கனகராஜ்னா கஞ்சா, கடத்தல், போதை, ஏதோ இந்த உலகமே போதையில சிக்கிக்கிட்டு இருக்கிற மாரி, அது ஹீரோ போய் தாக்குற மாரி, இந்த மாரியான கான்செப்ட் இருக்கும். ரொம்ப ஒரு இல்லூஷன் வேர்ல்டு, கற்பனை, ஃபிக்ஷன் இந்த மாரி நெறைய இருக்கும். ஒரு ஹீரோயிசம் மாயாவி, இரும்பு கை மாயாவி மாரி அந்த மாரியான ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருவாப்ல. ஆனா ரஜினிங்கிறதே ஒரு பிரம்மாண்டம், ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுங்கனால, அந்த மாரி தேவையில்லாத விஷயங்களுக்கு போகாம ரஜினியவே இந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா, அருணாச்சலம் மாரி ஒரு படக்கதைய நீங்க வேற எந்த நடிகர் வச்சும் யோசிக்க முடியாது. ரொம்ப சாதாரண கதை அது. அத ரஜினி அந்த படத்துல நடிச்ச ஒரே காரணத்தினால அந்த படம் ஹிட் ஆச்சு. இல்லாட்டி ரொம்ப சாதாரண கதை. அது ரஜினியுடைய மூவ்மெண்ட், ஸ்டைலு, அந்த கதையை கொண்டு போற விதம், அவருடைய இன்னசென்ஸான நடிப்பு எல்லாம் கலந்து தான் அருணாச்சலம் மாரி ஒரு கதை. ஏன்னா அந்த கதைய கேட்டவுடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, என்னங்க செலவழிக்கிறது, பணத்தை இது பண்றதெல்லாம் ஒரு கதையாங்கன்னா, அது ரஜினியால அது வெற்றி சாத்தியமாச்சு. ரஜினி நடிச்ச எந்த படத்தினுடைய கதையும் வேற எந்த நடிகர் கொடுத்தாலும் ரொம்ப சாதாரண கதையா போயிருக்கும். அது ரஜினியால மட்டும் தான் அது சூப்பர் கதையாகி, கமர்ஷியல் ஹிட் ஆகி, விநியோகஸ்தருக்கும் தயாரிப்பாளரையும் அடுத்த கட்டத்துக்கு வாழ வச்சுச்சு, ரசிகர்களை கொண்டாட்டத்துக்கு கொண்டு போச்சு. ஸோ அந்த விதத்தில் லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள் படத்தை வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக வயலன்ஸோ, அது போதைப் பொருளோ,
ரெட்டை அர்த்த வசனங்களோ கெட்ட வார்த்தையோ எதுவுமே தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி போதும் உங்களுக்கு, கமர்ஷியல்ங்கிறது ரஜினி தான். நல்ல உங்களுக்கு உதாரணம் வந்து அண்ணாமலையும் பாட்ஷான் தான். படம் தொடங்கும் போது ரஜினியை காமிக்கணும், முடியும் போது ரஜினியோட முடிக்கணும், படம் ஹிட்டு. நீங்கள் தனியாக நகைச்சுவை நடிகர்கள், தனியாக இரட்டத்தை வசனங்கள், இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. வயலன்ஸை கொடூரமாக காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சமீப காலமாக வந்து பெரிய ஹீரோக்கள் படனாலே தலையை விட்டுறது, கையை விட்டுறது, குண்டு வைக்கிறது, பயங்கரவாத காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரஜினிங்கிற ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும்போது அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ரஜினிக்கு இன்னும் குழந்தைங்க ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்தாலே படம் ஹிட்டு தான். ஸோ அதெல்லாம் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். படம் ஒரு படத்தை பற்றி வர ஒவ்வொரு செய்தி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது ஒரு கமர்ஷியலாக ஓப்பனிங் டேலாம் உள்ளே கொண்டாடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்களை ஃப்ரேம் பெரிய ஃப்ரேம் ஒவ்வொரு சீனுக்கும் ரசிகர்கள் வந்து உற்சாகமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் அநேகமாக ஜூலை ஆகஸ்ட் அந்த டயத்தில் வரும்னு நினைக்கிறேன். கூலி திரைப்படம் ரஜினியோடைய லுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. டக்குன்னு ஒரு 40 வயசு ஆளாக மாறின மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. கடைசி 3-4 படம் அவர் தன்னை ஒரு வயதான கேரக்டராகவே நடித்தார். ஒரு பொண்ணுக்கு அப்பா, ஒரு பையனுக்கு அப்பா, பேரனோட இருக்கிறது, இந்த மாதிரியான கான்செப்டே படத்தை எடுத்துட்டார். ஜெயிலராக இருந்தாலும் சரி, தர்பாராக இருந்தாலும் சரி, அவர் பேட்டையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மருமகன், ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியா ஒரு கான்செப்டே எடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் எங்கா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரசிகர்களை அதிகமாக ஈர்ப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 90s ரஜினியை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். 90s ரஜினிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமானது. 90களுக்கு பிறகு ரஜினியோட ஸ்டைல், அழகு எல்லாமே மாறிச்சு. ஊர்காவலனுக்கு அப்புறம் ரஜினியை பாருங்கள் வேறு ஸ்டைலில் இருப்பார். ஊர்காவலனுக்கு முன்னாடி படிக்காதவன் இந்த காலகட்டத்தில் பாருங்களேன் ரஜினியை. மனிதன் ஊர்காவலனுக்கு அப்புறம் ரஜினியோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. 38 வயசுக்கு அப்புறம் திருப்பி 25 வயசு இளைஞராக மாறிய அதிசயம் ரஜினிக்கு மட்டும்தான் நடந்தது. நீங்கள் பாருங்களேன், படிக்காதவன்ல கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பார். ஒரு குடும்ப சுமையை சுமக்கிற ஒரு 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 வாழ்க்கையே தம்பிக்காக அர்ப்பணித்து குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிற மாதிரியான அந்த முகம் வந்து ஒரு விரக்தியான முகம் மக்களுக்கு. அதுக்கு முன்னாடி தனிக்காட்டு ராஜா, போக்கிரி ராஜாலாம் பாருங்கள் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் முகம் அவ்வளோதான் இருக்கும். அந்த ஒரு இளமை ததும்புகிற முதன்னு பார்த்தீங்கன்னா வயசு ஆக ஆக அவருக்கு இளமை திரும்பிடுச்சு. ராஜா சின்ன ரோஜாலாம் ஓப்பனிங் சாங் செமையாக இருக்கும். அந்த கேரளா அழகை ரசிச்சுட்டே வர்றது. ராஜா சின்ன ரோஜா, ராஜாதி ராஜா, தர்மத்தின் தலைவன், தர்மதுரை, மனிதன், ஊர்காவலன், இந்த கொடி பறக்குது, குரு சிஷ்யன், தர்மத்தின் தலைவன், இந்த 86 87 90 வரையும் பாருங்க ரஜினி இளமையாயிருவார். 15 வயசு கிட்டத்தட்ட குறைஞ்சிரும். அப்புறம் 90களுக்கு பிறகு வேற ஒரு சகாப்தம் மாதிரி ரஜினிக்கு வேற லெவல் வந்துருச்சு. அண்ணாமலை, பாட்ஷான்னு. அதுக்கப்புறம் படங்கள் ரொம்ப குறைவாக தான் நடிச்சார். 2 வருஷத்துக்கு ஒரு படம், 1.5 வருஷத்துக்கு ஒரு படம். அது அருணாச்சலத்துக்கு அப்புறம்லாம் ரொம்ப கேப் விட்டு 3 வருஷம், 4 வருஷம், 2.5 வருஷம்னு அப்படி இடைவெளி விட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற ரஜினிங்கிறது ஒரு 3-4 ஸ்டேஜ் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்குது. ஃபிலிம் மேக்கிங்கும் மாறிடுச்சு, கான்செப்டும் மாறிடுச்சு, ரசிகர்களும் மாறிட்டாங்க. ரசிகர்கள் மாறிட்டாங்கன்னு என்ன, டேஸ்ட்டுக்கு மாறி இருக்கு. ஆனால் ரஜினி ரசிகர்கள் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ கூலி படம்ங்கிறது கண்டிப்பாக 90s ரஜினியை நமக்கு திருப்பி கொண்டு வந்து ரஜினி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட மேக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அந்த டி ராஜேந்தர் ஸ்டைலில் அந்த பாட்டை ஒன்று விட்டாங்கல்ல, அது ரஜினி நடந்து மட்டும் வருவார் பாருங்க. அது வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்தது. ஸோ ரஜினியை நாங்கள் வந்து ரசிகர்கள் எப்படி பார்க்க விரும்புகிறாங்க, ரஜினி தான் பாட்டு, ரஜினி தான் டான்ஸு, ரஜினி தான் ஆக்ஷன், ரஜினினா டயலாக், ரஜினினா சுறுசுறுப்பு. அந்த இதை அப்படியே எதிர்பார்ப்பை மாறாமல் இந்த கூலி திரைப்படம் வந்திருக்குங்கிறது தான் இதோட ஷார்ட்டு, காட்சிகள், சேர்த்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் ஒரு ஆறுதலான விஷயம் சொன்னார். இது என்னோட எல்சியூவில் வராது அப்படின்னாரு. எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரோட எல்சியூன்னு சொல்லிட்டு கைதியில் வந்தார்ல அந்த கேரக்டர் தான் இவன் அப்படிங்கிறது. அப்புறம் இதில் வந்த விஜய் படத்தில் வந்த என்னுடைய தொடர்ச்சி தான் இதுன்னு போட்டு. ஏன்னா அது ஒரு கஞ்சா கதைகள், எல்லாம் கஞ்சா போதை அந்த மாதிரி இருக்கிற கதைகள். அதில் ரஜினியை போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ இது தனி கதையாக வருதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இது ரஜினி படமாக இருக்கட்டும், முழுக்க ரஜினி படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஆகஸ்ட், அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆயிரும்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். உங்களை மாதிரியே நானும் கூலி படத்தினுடைய முதல் காட்சி, கூலி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு ஆர்வத்துடன் எதிர்பார்க்குறேன். பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம சொன்ன கூறுகளுடன் இந்த படம் இருக்கான்னு முதல் காட்சி பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ போடலாம். நன்றி.